வணக்கம். ராஷ்டிரிய ரத்ன பிரியா, முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு. பக்தி இலக்கியம். தாயுமானவரின் வாழ்க்கை வரலாறு. தாயுமானவர் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் வேதாரண்யத்தில் சைவவியலாளர் குலத்தில் பிறந்தவர். தந்தையார் கேடிலியப்ப பிள்ளை, தாயார் கேசவள்ளி அம்மையார். தமிழ் மொழி, வடமொழி ஆகிய இரு மொழிகளிலும் புலமை பெற்றவர். தமிழின் புகழ்பெற்ற சித்தர். தாயுமானவர் தமிழின் புகழ்பெற்ற சைவ சித்தர் மற்றும் ஆன்மீக கவிஞர். பிறந்த ஆண்டு 1705. தாயுமானவர் சிறு வயதில் இருந்தே சைவ சமயத்தில் ஈடுபாடு கொண்டவர். அவர் திருச்சிராப்பள்ளியில் தாயுமான சுவாமி மீது அதிக பக்தி கொண்டதால் தாயுமானவர் என்று அழைக்கப்பட்டார். அவர் எழுதிய தாயுமான பாடல்கள் ஆன்மீகம், தத்துவம், பக்தி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அழகாக விளக்குகிறது. சாதனைகள். 1454 பாடல்கள் இவர் இயற்றியவை. மெய்ப்பொருள் விளக்கம், பக்தி, ஜீவகாருண்யம் மற்றும் சமரச சன்மார்க்க நெறிகளை கூறுகிறது. இவருடைய பாடல்கள் ஆழ்ந்த தத்துவங்கள் பாமரர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்துள்ளதால் தமிழின் உபநிடதம் என்று போற்றப்படுகிறது. மதம், ஜாதி வேறுபாடுகளை கடந்து எல்லா மதங்களின் அடிப்படையிலும் ஒன்றே என்ற சமரச சன்மார்க்க கொள்கைகளை பிற்கால வள்ளலார் போன்றவர்களுக்கு முன்னரே வலியுறுத்தியவர். தத்துவம். தாயுமானவர் தத்துவம், வேதாந்தம் மற்றும் சைவ சித்தாந்தம் ஆகிய இரண்டின் ஒருமைப்பாடு, அன்பு, அருள், அறிவு, இன்பம், ஒளி ஆகியவற்றை தெய்வ வடிவமாக கருதி பராபர கண்ணி மூலம் மனிதநேயம் மற்றும் ஆன்ம ஒழுக்கத்தை வலியுறுத்தியவர். சித்தமெனும் கடலில் மனதை துரும்பாக கருதி இறைவனிடம் முழுமையாக சரணடைவதே இவரின் முக்கிய தத்துவம். நன்றி, வணக்கம்.